அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இறைவனுக்காக நாம் நோன்பு நோக்கும்போது வல ரஹ்மான் நமக்கு வழங்குகின்ற அளப்பரிய பொக்கிஷத்தை வார்த்தைகளாக வர்ணிக்கவே முடியாத அளவிற்கு நம்முடைய தூதர் நமக்கு நற்செய்தியை கூறியிருக்கிறார்கள். புகாரியிலே 2840வது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோற்றவரின் முகத்தை அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு 70 ஆண்டுகள் பயண தொலைவிற்கு அப்புறப்படுத்தி விடுவான். இந்த நற்செய்தி எப்பேற்பட்ட நற்செய்தி? அல்லாஹ்வின் பாதை என்பது போர்க்களத்தையும் மற்ற காரியங்களையும் குறிக்கின்ற பொதுவான வார்த்தை பிரயோகம். பொதுவாக இறைவனின் பாதையில் நாம் செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் வல்ல ரஹ்மான் கூலி வழங்குகின்றான். இறைவனுக்காக நாம் ஒரு நாள் நோன்பை வைத்தால் 70 ஆண்டுகள் நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் தாலா நம் முகத்தை அப்புறப்படுத்தி விடுகின்றான். இப்படிப்பட்ட அற்புதமான ரமலானை எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டும்தானா? நோன்பாளிகள் ரமலான் மாதத்தில் பட்ட சிரமத்தினாலும் கஷ்டத்தினாலும் நாளை மறுமையில் இறைவன் நமக்கு மகத்தான பரிசாக நோன்பாளிகளுக்கு மட்டுமே தனியாக ஒரு சொர்க்கத்தின் வாசலை அமைத்திருக்கிறானே. இந்த ரமலான் மாதம் எப்படி நம்மை ஒவ்வொரு வருடமும் ஆறத்தழுவி வரவேற்கின்றதோ அதுபோன்று ரமலானில் நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோற்ற நோன்பாளிகளை வல்ல ரஹ்மான் ரயான் என்ற சொர்க்கவாசல் வழியாக வரவேற்கிறான். புகாரியிலே 3257வதாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் 8 வாசல்கள் உள்ளன. அதில் ரயான் என்றழைக்கப்படும் வாசல் ஒன்று உள்ளது. அதில் நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் நுழைய மாட்டார்கள். அது மட்டுமா? புகாரியிலே 1896வது செய்தியாக இன்னொரு நற்செய்தியை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கூறி காட்டியிருக்கிறார்கள். அதாவது இந்த ரய்யான் என்ற வாசலை, இந்த ஹதீஸை வர்ணிக்கும் விதமாக இன்னொரு ஹதீஸ். சொர்க்கத்தில் ரயான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். உடனே அவர்கள் எழுவார்கள். அதாவது நோன்பாளிகள் மறுமையிலே நோன்பாளிகள் எங்கே என்று கேட்டவுடன் எழுந்து நிற்பார்கள். அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அந்த மக்கள் அனைவரும் நுழைந்தவுடன் அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும். அதன் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கூறியிருக்கிறார்கள். சொர்க்கத்திலே எவ்வளவோ படித்தரங்கள் இருக்கின்றன. நோன்பாளிக்கு என்று தனியாக அல்லாஹ் தாலா ஏற்பாடு செய்திருக்கிறானே. இந்த ரய்யான் என்ற சொர்க்கவாசலுக்கு நோன்பாளிகளை அல்லாஹ் தாலா அழைக்கின்றான். இன்னும் குறிப்பாக நோன்பாளிகள் ரய்யானில் நுழைந்தவுடன் ரய்யானின் வாசல் அடைக்கப்பட்டுவிடும். எப்பேற்பட்ட நற்செய்திகளை நம்முடைய தூதர் கூறி காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் சிலர் இன்னும் இந்த நோன்பின் சிறப்பையும் மாண்பையும் அறியாமல் வீட்டிற்கு ஒரு நபராவது நோன்பை வைக்காமல் அலட்சியப்படுத்தி வருகின்றனர். அவர்களிடத்தில் இந்த சிறப்புகளை சொன்னால், நோன்பு வைத்தால் மட்டும்தான் நாம் சொர்க்கத்தை அடைய முடியுமா? வேறு வழிகள் செய்து நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் நோன்பாளிக்கு மட்டுமே சில சிறப்புகள் இருக்கிறது. நாளை மறுமையில் நோன்பாளிகள் தனித்து காட்டப்படுவார்கள். எப்பேற்பட்ட சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் தாலா நோன்பாளிகளுக்கு எவ்வளவோ ஹதீஸ்கள் மூலியமாக, அல்லாஹ்வின் தூதர் மூலியமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறான். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நோன்பை நோக்கும் பொழுது நம்முடைய மனதில் தோன்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் எனக்கு கூலி கொடுக்க போகிறான். அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல், நாளை நான் இறைவனை சந்திக்கையில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்ற நோக்கத்தை நம்முடைய மனதில் பதிய வைத்து இறைவனுக்காக மட்டுமே நாம் நோன்பு வைத்து நாளை ரய்யான் வாசல் வழியாக அல்லாஹ் தாலா நம்மை அழைப்பானே, அப்பேற்பட்ட பாக்கியவான்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.